முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் 30 தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்போல் என்ற சிறிய கிராமத்தில் உக்கிரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி தேவியார் தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். அவரோட அப்பா ராம்நாட்டின் ராஜாவிடமிருந்து சுமார் 32 கிராமங்கள் கொண்ட பரந்த பகுதியை பெற்றிருந்தார். தேவரோட பெரியப்பா அத்தி முத்துராமலிங்க தேவர் ராமநாட்டு ராஜாவின் பாராட்டையும் அருளையும் பெற்றிருந்தார். தேவரின் முன்னோர்கள் அனைவரும் தங்களோட தனி வீரத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. தேவர் 6 மாத குழந்தையாக இருந்தபோது அவரது தாயார் இறந்த பிறகு ஒரு முஸ்லிம் பெண்ணால் வளர்க்கப்படுறார். கமுதியில அமெரிக்க மிஷனரிகள் நடத்திய தொடக்க பள்ளியில தொடக்க கல்வியை முடித்த தேவர் மதுரைக்கு அருகில் உள்ள பசுமலை மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அவர் ஒரு கல்லூரியின் தாழ்வாரத்திற்குள் நுழையவில்லை என்றாலும் அவரது பள்ளிக்கல்வி அவரது கல்வித்திறனை விரிவுபடுத்தியிருக்கு. ஆங்கிலத்திலும் தமிழிலும் பரந்த புலமை பெற்ற அவர் சமகால அரசியல் பிரச்சனைகள் மட்டுமின்றி மாபெரும் புரட்சி தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் சமய நூல்களையும் மிகுந்த ஆர்வத்துடன் படிச்சிருக்கார். இந்த நேரத்தில் தேவர் சுவாமி விவேகானந்தர் மற்றும் புகழ்பெற்ற தமிழறிஞர் ராமலிங்க அடிகளின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். அனைத்து சாதியினருக்கும் அனைவரின் சமூக கலாச்சார பிரச்சனைகளுக்கும் அப்பகுதியில் உள்ள அனைவரின் பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு காணக்கூடியவராகவும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருந்தார். விரைவில் அவர் தனது மக்களுக்கு செய்த சேவைகளுக்காக சின்னையா என்ற அன்பான பெயரையும் பெற்றார். 19 வயதிலேயே தேவர் அவர்கள் அரசியலில் நுழைஞ்சு காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். அவருடைய அரசியல் குரு ஸ்ரீ எஸ் சீனிவாச ஐயங்கார் ஆவார். திலகர், சாவர்கர், சித்ரஞ்சன் தாஸ், லாலா லஜபதி ராய் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற புரட்சி தலைவர்களால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சுமார் ஒரு தசாப்த காலம் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தீவிரமாக உழைச்சு அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் கட்சியை ஒழுங்கமைக்கிறார். 27 வயசிலேயே காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவராகிறார். 1935 கோயம்புத்தூரில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஸ்ரீ சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேவர் தனது குரு ஸ்ரீனிவாச ஐயங்காரின் வேண்டுகோளின் பேரில் மிகவும் உற்சாகமான மற்றும் வலிமையான உரையை ஆற்றார். அவரது சொல்லாட்சி சக்தியும் மற்றும் சிலிர்ப்பான பேச்சும் அங்கிருந்தவங்களை மிகுந்த கவனத்துடன் கேட்க வச்சது. அன்னையிலிருந்து தமிழகம் முழுவதும் பிரபலமான தலைவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் தேவரோட பேர் பிரபலமடைந்தது. அவர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு காங்கிரசின் லட்சியங்கள் மற்றும் குறிக்கோள்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கட்சி பலம் பெறாத இடங்களில் காங்கிரஸ் கட்சியின் முன்னேற்றத்தின் தலையாய சிற்பி, காங்கிரஸ் கட்சியின் மீட்பர் என்று மக்கள் அவரை புகழ்றாங்க. இது அவரது அரசியல் நம்பிக்கைக்கும் கட்சி மீதான அர்ப்பணிப்புக்கும் சான்று. 1937 இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. முற்போக்கு சிந்தனைக்கும் பேச்சாற்றலுக்கும் பெயர் பெற்ற இளைய தேவரை ராமநாதபுரம் தொகுதியில் நிறுத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது. இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய முற்போக்கு சிந்தனையும் பேச்சுத்திறன் கொண்ட தைரியமும் கொண்ட ஒருவரை மக்கள் மத்தியில் பிரபலமான வேட்பாளராக நிறுத்தினால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்ரீனிவாச ஐயங்கரிடம் பேசி தேவர் தேர்தலில் போட்டியிட சம்மதிக்க வைப்பது அவரது பொறுப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டார். மேலும் தேவர் காங்கிரஸ் கட்சிக்காக மற்ற தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வார் என்பதும் அரசுக்கு தெரிய வந்தது. தேவரை தேர்தல் கூட்டங்களில் பேசவிடாமல் தடுத்தால் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடும் என்று நினைத்தது. அவரது பேச்சாற்றலை கண்டு பயந்து அவர் பொதுமக்களிடம் பேசுவதை தடை செய்து பிரிட்டிஷ் அரசு உத்தரவு பிறப்பித்தது. தேவரோட பொது பேச்சுகளுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் மக்களை கூப்பிய கையோடு வாழ்த்தி இறுதியில் தேர்தலில் வெற்றி பெற்றார் தேவர். காங்கிரஸ் கட்சியும் 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று அபார வெற்றியை பதிவு செய்தது. மதுரையில் கொண்டாடப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் குறிப்பிடத்தக்க தேர்தல் வெற்றிக்காக தேவர் பாராட்டப்பட்டார். அந்த விழாவில் தேவரின் துணிச்சலான செயல்களை மகாத்மா காந்தி பாராட்டி பேசுகிறார். எந்த கூட்டத்திலும் பேசக்கூடாது என்ற உத்தரவை மீறி அப்பகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கழக தலைவர்களை விழிப்படைய செய்ததால் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி அவரது வீரமும் துணிச்சலும் கொண்ட செயல் என்று தேவர் மீது பாராட்டு மழை பொழிந்தார். தேவரின் பேச்சுகளும் சிந்தனைகளும் அவரது சுதந்திர வேட்கையை எதிரொலித்தது. இந்தியா முழுவதுமாக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மிதவாதிகளைப் போல இல்லாமல் அவர் புரட்சிகரமான முறைகளை ஆதரிப்பதன் மூலம் சுதந்திரத்திற்காக போராடினார். சுதந்திரம் என்பது சாதனை மூலம் இருக்க வேண்டும், சரி செய்தல் மூலம் அல்ல என்று அவர் வலியுறுத்தியிருக்கார். 1938 ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயண் மதுரைக்கு வரார். அவரது வருகைக்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள மிதவாதிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தேவர் அவரை வரவேற்கிறார். ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணனோட வருகை சோசியலிச கட்சி தமிழகத்தில் வேரூன்ற உதவியது. திரிபுராவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்தல் நடந்த போது மகாத்மா காந்தியின் ஆதரவுடன் ஸ்ரீ பட்டாபி சீதாராமையா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். ஸ்ரீ சி ராஜகோபாலாச்சாரி மற்றும் ஸ்ரீ சத்தியமூர்த்தி போன்ற மூத்த தலைவர்கள் ஸ்ரீ பட்டாபி சீதாராமையாவை ஆதரித்த போது தேவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு நேதாஜியோட வேட்புமனுவை ஆதரிக்கிறார். தேவரோட உணர்ச்சி தூண்டுதலும் புரட்சிகர போக்கும் அவரை காங்கிரஸ் கட்சியில் உள்ள மிதவாதிகளுடன் மோத செய்தது.
அகிம்சை மூலம் சுதந்திரத்தை அடைவதற்கான அவர்களின் ஆதரவிலிருந்து அவர் வேறுபட்டார். காங்கிரஸில் இருந்த போதும் நேதாஜி நிறுவிய ஃபார்வர்டு பிளாக்கோட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. நேதாஜியுடனான அவரது தொடர்பு 1928ஆம் ஆண்டு வரை சென்றது. அவர் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் போது அவரை சந்திக்கிறார். நேதாஜியின் ஆளுமை மற்றும் பேச்சுக்களால் தேவர் மிகவும் ஈர்க்கப்படுறார். நேதாஜி மீது அவருக்கு இருந்த பற்றுதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கு. பின்னர் தேவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறி 1939இல் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக்கை ஏற்பாடு செய்கிறார். தேவர் தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் பிளாக் உருவான பிறகு இந்தியா முழுமைக்கும் ஒரு முக்கிய நபராக தனக்கென ஒரு வெகுஜன மனிதராகவும் தலைவராகவும் இருந்தார். நேதாஜி மற்றும் தேவர் இருவருமே அவர்களது கொள்கைகள் மற்றும் லட்சியங்களை பொறுத்தவரையில் அவர்களது அனல் பறக்கும் சொற்பொழிவு மற்றும் சமரசமற்ற மனப்பான்மை ஆகியவற்றால் பார்வையாளர்களை மணிக்கணக்கில் கவர்ந்தெழுக்கும் திறன் பெற்றிருந்தாங்க. அவர்கள் அப்போதைய ஆங்கிலோ அமெரிக்க அரசை மிகவும் விமர்சிச்சிருக்காங்க மற்றும் சுதந்திரத்தை அடைவதற்கான புரட்சிகர முறைகளின் உறுதியான ஆதரவையும் ஆங்கிலேயர்களால் விடுபட்ட ஒடுக்குமுறைக்கு எதிராக போர்க்குணமிக்க எழுச்சியையும் கடைபிடிச்சிருக்காங்க. மே மாதம் 1955 அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநாட்டில் தேவர் கட்சியோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தாலும் 1957 தேவர் ஒத்த எண்ணம் கொண்டவருடன் சேர்ந்து இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் என்ற பெயரில் ஒரு புதிய அரசியல் அமைப்பை நிறுவுகிறார். தேவர் சுதந்திர போராட்டத்தின் குரல் கொடுக்கும் தலைவராகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கூட்டாளியாகவும் இருந்ததால் அவர் 1939 கைது செய்யப்பட்டார். 22 ஜூன் 1942 அன்று ஃபார்வர்ட் பிளாக் தடை செய்யப்பட்டது மற்றும் தேவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். தேவர் தனது சீடர்களுடன் 1945 செப்டம்பர் 5 அன்று வேலூர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 1948 தேவர் ஃபார்வர்ட் பிளாக்கின் மாநில பிரிவின் தலைவராகிறார். தேவர் நேதாஜி மற்றும் அவரது கருத்துக்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். மேலும் நேதாஜி ஜப்பானில் இறக்கவில்லை என்று தொடர்ந்து நம்புகிறார். நேதாஜியின் மர்மமான முறையில் காணாமல் போனது குறித்து விசாரணை நடத்த ஆணையம் அமைக்கப்பட்ட போது விசாரணை ஆணையத்தால் தேவர் முதன்மை சாட்சியாக அழைக்கப்பட்டார். இந்த விவகாரத்தின் உண்மையை கண்டறியும் விசாரணை குழுவின் திறமையில் தேவர் திருப்தி அடையாதனால அவர் ஆணையத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பின்னர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவுமான ஸ்ரீ கே காமராஜரும் தேவர் அவர்களால் அரசியலில் ஈடுபட தொடங்கிய தலைவர்களில் ஒருவர். சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தேவர் ராமேஸ்வரம் பஞ்சாயத்து வாரியங்களின் முறைகேடு, அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் பஞ்சாயத்து வாரியங்களின் நகராட்சிகளாக மாற்றுதல் போன்ற பல உள்ளூர் பிரச்சனைகளை எழுப்பினார். மேலும் குற்ற பழங்குடியினர் சட்டம் தொடர்பான பிரச்சனையையும் அவர் எழுப்பியிருக்கார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணியிருக்கார். 1957ஆம் ஆண்டு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் தேவர் கைது செய்யப்பட்டு 1959ஆம் ஆண்டு விடுதலையாகும் வரை சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு வகுப்பு கலவரத்திற்கான பொறுப்பை அவர் மீது சுமத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உண்மையில இந்த வழக்கை நடத்திய சென்னை தலைமை நீதிபதி தேவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கார். மதுரையில் ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் 1974 நிறுவப்பட்ட தேவர் சிலையை அப்போதைய ஜனாதிபதி திரு வி கிரி திறந்து வைக்கிறார். 1976 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரில் தேவர் சிலையை ஸ்ரீ மோகன்லால் சுகாடியா திறந்து வச்சார். 1994ஆம் ஆண்டு மாநில அரசால் சென்னை நகரிலும் தேவர் அவர்களுக்கு முழு அளவிலான சிலை நிறுவப்பட்டிருக்கு. கடந்த 1995ஆம் ஆண்டு தேவர் தபால் தலையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. தேவர் அக்டோபர் 30ஆம் தேதி எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி தற்செயலா அவர் அக்டோபர் 30ஆம் தேதி தான் இறந்திருக்காரு. இந்தியாவின் இந்த தலை சிறந்த மகனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி நாளில் லட்சக்கணக்கான மக்கள் பசும்பொன் கிராமத்தில் குவிகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.